திரு பீட்டர், உங்கள்கிட்ட தொடங்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக இந்த தேர்தல் பத்திர சர்ச்சை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதத்தில் 2 விவாதங்களிலும் பங்கெடுத்தவர். எஸ்பிஐ இந்த விவரங்களை தாக்கல் செய்வார்களா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்கள் மூலமாக உங்கள் பார்வை என்ன இருக்குதுல? அதாவது எஸ்பிஐ பற்றி கார்த்திகை செல்வன், என்னுடைய சந்தேகங்கள் ஓரளவுக்கு நியாயமானவை. அதாவது இன்னைக்கு எஸ்பிஐ இந்த தகவல்களை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு மேலே கொடுத்தாலும் கூட ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் ரெவலேஷன் தான். ஒரு அரை மனதோடு ரிலக்டண்டா என்ன செய்வது, கொடுத்தாக வேண்டியது இருக்கிறதே என்கிற அந்த நிலைமையில் தான் ஸ்டேட் பேங்க் தன்னுடைய அந்த தகவல்களை தாக்கல் செய்திருக்கிறதை ஒழிய முழுமையான விவரங்களை தாக்கல் செய்யல. ஆனா உச்சநீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் ஃபைல் கம்ப்ளீட் டீடைல்ஸ், எல்லா டீடைல்ஸையும் கொடுக்கணும், அந்த நம்பரையும் கொடுத்திருக்கணும். இன்னைக்கு அந்த நம்பரையும் கொடுத்திருந்தா இவ்வளவு பெரிய யூகங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா என்ன யூகம் எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, கைப்புண்ணை பார்க்க கண்ணாடியான்னு கேட்பான். நீங்க அந்த பணம் யார் எந்த கம்பெனிகள் வாங்கி இருக்கிறது என்று பார்த்தாலும், அந்த தேதியை பார்த்தாலும், அந்த தேதிக்கும் சில விஷயங்களுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கதை நம்மளால் உடனே பொருத்தி பார்க்க முடிகிறது. இது வேற அதாவது ஒன்று ரைடு நடக்கிற நேரம். இதுல இன்னொரு பெரிய முக்கியமான கோணம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு டிரான்ச்சா தானே ரிலீஸ் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு அறிவிச்சு இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் ஒரு 10 நாள் விண்டோ அல்லது 15 நாள் விண்டோ கொடுக்குறாங்க. அந்த விண்டோக்குள்ளதான் அந்த பாண்டை வாங்கணும். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விண்டோ பீரியட பார்த்து கரெக்டா ரைடு போறாங்க. அந்த ரைடு போகிற டைமிலே அந்த பாண்ட்ஸ் வாங்கப்படுகிறது. அப்போ அந்த பாண்ட்ஸ் வாங்குவதற்கு யார் சொல்லுகிறார்? அதுக்கு ஏற்பாடு பண்ணுவது யார்? இப்ப நமக்கு இருக்கிற நம்ம என்ன சொல்றோம், இந்த வேலையை செய்ததே, இந்த பாண்டுகளை கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுத்ததே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்குமோ, வருமான வரித்துறையா இருக்குமோ? ஏன்னா வருமான வரித்துறை ரைடு முடிஞ்சு ஒரு 4 நாள் கழித்து பாண்ட் வாங்கப்படுகிறது, இல்ல 10 நாள் கழித்து பாண்ட் வாங்கப்படுகிறது. நான் உங்களுக்கு 2-3 கம்பெனி பேர் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், இப்போ அரபிந்தோ பார்மா இருக்கு. அரபிந்தோ பார்மா அந்த மேனேஜிங் டைரக்டரை 10/11/2022 அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. பர்ச்சேஸ் பாண்ட் என்னைக்கு வாங்குறாங்கன்னா 15/11/22 அவள பாண்ட் வாங்குறாங்க. அப்போ அந்த பாண்ட் வாங்குற டைம் பார்த்து தான் இடி ரைடுக்கு போறாங்க. அதே மாதிரி ஸ்ரீதி சாய் எலக்ட்ரிக்கல்ஸ் ஒரு கம்பெனி, அவங்க ரைடு நடக்கிறது 20/12/23. பர்ச்சேஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட் 11/1/2022, ஒரு 10 நாளைக்குள்ள வாங்குறாங்க. சோ இத மாதிரி என்கிட்ட ஹம்டி நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் நான் வச்சிருக்கிறேன். அதுக்கு டைம் இல்லை. நமக்கு என்ன கவலையா இருக்குதுன்னா, ஒரு சுதந்திர இந்தியாவில் ஒரு நமக்கு வாட்ச் டாக்ஸ் நிறைய இருக்குது. தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிறோம், ஹைகோர்ட்ஸ் வச்சிருக்கிறோம், உச்சநீதிமன்றம் வச்சிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உலகத்திலே மிக சிறப்பாக செயல்படுகிற ஊடகங்கள் வேற மார்தட்டி கொள்கிறோம். இவ்வளவு பேர் இருக்கின்ற போது இப்படி ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்க முடியுமா? இப்ப நீங்க நாளைக்கு மாநில கட்சிகள் அந்த டிஜிபியை கையில வச்சுக்கிட்டு அவர் மூலமாக ஒவ்வொரு காவல் நிலையத்தை மூலமா வசூல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க. அப்ப இந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள் மூலமாகவே இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது ஒரு பொலிட்டிக்கலா நீங்க அந்த தேதிகளோட ஒப்பிட்டு அந்த உங்களுக்கு சந்தேகங்கள் எழுப்புறீங்க. இது ஏன் அந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னு. ஆனா அதிகாரிகளே நேரடியா இது போன்ற விஷயங்கள்ல தலையிடுவாங்க அப்படிங்கிறது சரியா இருக்கும். நான் சொல்றேன், நான் இந்த டைரக்டருக்கு எதுக்கு 4-5 எக்ஸ்டென்ஷன்? இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு என்ன சொன்னாங்க, இவர் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்டே நடக்காதுன்னு உச்சநீதிமன்றமே சிரிக்கலையா? whether the enforcement directorate depends upon this single individual, do you mean to say that you don't have any other talented officers? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கேட்டாங்கல்ல. ஆனா எங்களுக்கு இவர் தான் வேணும், இவர் இல்லைன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நடக்காதுன்னு சொன்னது யாரு? அதைத்தான் நாம பொருத்தி பார்க்கிறோம். இப்போ ரெகுலரா முறையா ப்ரமோஷன் வந்தது, முறையா அதிகாரிகள் ரிட்டையர் ஆனாங்க, அடுத்த அதிகாரி வந்தாரு, எல்லாரும் பீரியட்லயும் இது நடந்ததுன்னா பரவாயில்ல. ஒரே அதிகாரியுடைய சூப்பர்வைஷன்ல தான் இது கம்ப்ளீட்டா நடந்திருக்கு. இது இல்ல ஒண்ணு பாருங்க, இன்னொன்னு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஜிஎஸ்டி நோட்டீஸ் பார்மா கம்பெனிக்கு இஷ்யூ ஆகுது.
எல்லா கம்பெனிக்கும் இஷ்யூ ஆகுது. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கு. அதை ஒட்டி வந்து ஜிஎஸ்டி பார்மகூட்டிக்கல் கம்பெனிஸ் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாங்குறாங்க. இது எப்படி? இது யூ கேனாட் சே இட் இஸ் மியர்லி எ கோஇன்சிடென்ஸ். cannot be. இது நீங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிற எல்லா பார்மகூட்டிக்கல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தேர்தல் பத்திரத்துக்கு அதிகாரிகள் அல்லது ஆய்வு நடத்துறது, சோதனை நடத்துவது அதோட கோயின்சிடென்ஸ் ஆகுது. அப்ப எதிர்கட்சிகளுக்கும் வந்திருக்கேங்கிற கேள்வியை பிஜேபி முன்வைக்கிறாங்க. அவங்களும் தானே இதுல பத்திரங்கள் மூலமாக நிதி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து எதிர்கட்சிக்கு கொடுத்ததையும் நீங்க வந்து அந்த கார்லேட் பண்ணி இன்னைக்கு பாஜக காரங்க இன்னைக்கு மீடியாவுக்கு வந்து பேசலாமே. இன்னைக்கு ஏன் வந்து பாஜக வந்து மீடியாவுக்கு வரல? இன்னைக்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து there is no official reaction from பிஜேபி. வழக்கமா பிஜேபி நண்பர்கள் வந்து வாதத்துக்கு வருவாங்க. அவங்களும் இன்னைக்கு யாரும் ஒருத்தரும் வரல. அவங்க தரப்பு நியாயங்களை சொல்லலாம். நீங்க வந்து ஈவன் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடிய சுமன் சி ராமனை போன்றவர்கள் கூட இன்னைக்கு கடுமையாக இதை விமர்சிச்சிருக்கிறாங்க. அவர் ரொம்ப வந்து இதோட ஒரு என்ன ஸ்கேம், ஒஸ்ட் ஸ்கேம் என்ன இருக்க முடியும்னு கேட்டிருக்கிறாரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நாளைக்கு அந்த இதுல வந்து 2018 to 19 ஏன் வரலங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்னு, எந்த கம்பெனிக்கு கொடுக்காதனாலும் இருக்கட்டும், அது வந்து பீட் ஐ ஈவன் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து ராமசாமி மையப்பன் இருக்காரு, காங்கிரஸுக்கு கொடுத்ததுனே வச்சுங்க. நாம் வந்து எவ்வளவு பெரிய ஃப்ராட் கமிட்டட் ஆன் த பீப்புள்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கிற வரைக்கும் ஒரு கம்பெனி வந்து தன்னுடைய லாபத்தில் மட்டும்தான் நன்கொடை கொடுக்க முடியும். அதிலும் 7 வருடம் ஓல்டு கம்பெனியா இருக்கணும். அதுவும் 3 வருடம் சக்சசிவா அந்த கம்பெனி வந்து லாபம் பண்ணிருக்கணும். அவங்க தான் அந்த லாபத்திலையும் ஒரு 7 விழுக்காட்டுக்கு மேல அவங்க லாபத்துல கொடுக்க முடியாது. ஆனா என்ன பண்ணாங்கன்னா, ஒரே இவங்க வந்த உடனே அவ்வளவு ரூல்ஸையும் அடிச்சு தகர்த்துட்டு அந்த கம்பெனி வந்து 7 வருஷம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, அந்த கம்பெனியில லாபம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு கம்பெனி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பெய்ட் அப் கேபிட்டல் 150 கோடி ரூபாய். ஆனா அவங்க கொடுக்கிற நன்கொடை வந்து 350 கோடி ரூபாய். அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் வந்து 21 கோடி ரூபாய். ஆனா அந்த வருஷம் அவங்க கொடுக்கிற நன்கொடை வந்து 50 கோடி ரூபாய். இப்போ நீங்க வந்து ஏர்டெல் வந்து இன்சால்வன்சி மாதிரி வந்து அவங்க கெஞ்சினாங்க, கம்பெனியே போயிடும் நினைச்சோம். அதை வந்து கவர்மெண்ட்ல வந்து அந்த அபராதம் லீஸ் தொகை எல்லாம் கட்டணும்னு சொல்லி அபராதத்துக்கு இது பண்ணாங்க. ஏர்டெல் வந்து கட்ட முடியல, நாங்க கம்பெனியை வைண்ட் அப் பண்ணணும். அந்த ஏர்டெல் வந்து லாஸ்ட்ல இருக்கும்போது 300 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்குது. இது வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம்னா, நமக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இந்த நாட்டில் கொள்கைகள் யாருக்காக வகுக்கப்பட்டன? இதை போல இவர்களுக்கு பணம் கொடுக்கும் கம்பெனிகளுக்காக வகுக்கப்பட்டதா அல்லது மக்கள் நலனுக்காக வகுக்கப்பட்டதா? அது வந்து நாளைக்கு வந்து ரொம்ப நிதர்சனமா தெரிஞ்சிடும். அந்த நம்பர் மட்டும் வந்ததுன்னு வச்சுங்க, இன்னைக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் 90% தெரியும். ஆனா இன்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு நம்ம நண்பர் ராமசாமி ஐயப்பன் கூட சொல்லுவாரு, இன்னும் நம்பர் எங்க இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லுவாரு. ஆகவே நாளைக்கு நம்பர் வந்த பிறகு இன்னும் நம்மளால் வந்து வலிமையாக நம்முடைய மற்ற கட்சிகள் கொடுத்தா நடவடிக்கை நம்ம மற்ற கட்சிகளை பற்றியும் தெரிந்து கொள்வோம். இது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இட் இஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி டு பிஜேபி. பிஜேபி மட்டுமே நான் வந்து எல்லா கட்சிக்கும் தெரியும், யார் யார் கொடுத்தான்னு தெரியட்டும். மாநில கட்சிகளுக்கு யார் கொடுத்திருக்கா, அகில இந்திய கட்சிகளுக்கு யார் கொடுத்திருக்கா, என்ன சூழ்நிலையில கொடுத்திருக்காங்க, எல்லாருமே வந்து அதே அறிவிக்கட்டும். அதுக்கு அடுத்த கடைசியில வந்து இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ்ல வந்து ஒரு டைமுக்கு வந்து எங்க அக்கௌண்ட்டை நீங்க வந்து நாங்க தாக்கல் பண்ணலங்கிறதுக்காக வேண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி எலெக்ஷன் டைம்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க இவ்வளவு தப்பு பண்ணா உங்க அக்கௌண்ட் என்ன செய்யறது? அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும்ல. இது உண்மையிலே நடந்திருந்து நாளைக்கு வெளிச்சத்துக்கு வந்தால் பாஜகவினுடைய கணக்குகளையும் ஃப்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து நியாயமா இருக்க முடியும். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் திரு பீட்டர். இணைப்புல இருங்க திரு